ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நங்கைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் ஆவின் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பன்னீர் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மில்க் நல்லா இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப இதை ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடலாம். அப்பதான் லெமன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. அப்பதான் அதில் புளிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு 45லேருந்து 1 hour கட்டி தொங்க விடுங்க. அப்போ தான் இதில் இருக்க மொத்த தண்ணியும் வடியும். ஓகே, இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, தண்ணி இல்லாமல் பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். விடாம நல்லா அழுத்தி பிசையணும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆவது நல்லா பிசையணும். ஓகே, நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதுல நம்ம ரசமலாய் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரசமலாய் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ரசமலாய் பால்ஸை சுகர் சிரப்பில் தான் வேக வைக்கணும். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்புக்கு நான் இன்னைக்கு 350 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகரை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் சுகர் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ரசமலாய் பால்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். பேனை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரசமலாய் பால்ஸ் ரெடி ஆகிடும். இதோ பாருங்க, நம்மளோட ரசமலாய் பால்ஸ் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ரப்டி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதும் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இதுல 10 கிராம் முந்திரி, 10 கிராம் பாதாம், 10 கிராம் பிஸ்தா, இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க.
ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், அதோட ஒரு ஸ்பூன் சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பவுடரை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை ஆட் பண்ணால் மில்க் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ரப்டிக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 350 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்து வச்ச ரசமலாய் பால்ஸை ஒரு ப்ரெஸ் பண்ணி ரப்டியில் சேர்த்துடலாம். இதோ நம்மளோட ரசமலாய் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.